ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பால்லாம் வந்து நம்ம காய்ச்சும் போது அந்த கிண்ணம் வந்து தீஞ்சு போயிடுச்சு. அந்த பால் வந்து நல்லா அடியோட சுண்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தீஞ்சு போயிடுங்க. ஸோ கொஞ்சமாக தான் பால் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி கூட நம்ம வந்து சில டைமில் வந்து அதை கொதிக்க வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது சில டைமில் நம்ம வந்து அதை மறந்து போயிட்டோம் அப்படின்னும்போது ஒரு மாதிரி அந்த பாத்திரமே வந்து தீஞ்சு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்துடும். இதை நார்மலாக நம்ம வந்து தேய்ச்சி கழுவவே முடியாது. இதை ஊற வைக்கணும் அப்படின்னாலுமே ரொம்பவே நமக்கு வந்து டைம் எடுக்கும். உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம இட்லி தோசைக்கு போடுற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறது கிடையாது. தண்ணி வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்க போறேன். தண்ணி வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிரும் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டா போதும். ரொம்ப நேரம் அத வந்து கொதிக்க விடணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணி அப்படியே வந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அந்த சுடு தண்ணியிலேயே அந்த பாத்திரம் வந்து நல்லா ஊறட்டும். ஊறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த அடியில தீஞ்சு போயிட்டெல்லாம் இருந்துச்சு இல்லையா பால், அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தேய்ச்சு கழுவுற அளவுக்கு நமக்கு ரொம்பவே வந்து அந்த கரைகள் எல்லாமே லைட்டா வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம அந்த கிண்ணத்த வந்து தண்ணீலருந்து வெளிய எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த கிண்ணத்துல இருந்து நெறைய அந்த பால் கரை, அந்த டஸ்ட் எல்லாமே வந்து நெறைய அந்த தண்ணீலயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் நார் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம இந்த தீஞ்சு போன பாத்திரத்த லைட்டா அப்படி வந்து வச்சு தேய்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியா அந்த கரைகள் எல்லாமே நமக்கு வந்து விட்டு போயிடும். இந்த மாதிரி வந்து பால் பாத்திரம் தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, அதுவும் நம்ம வந்து கை போட்டு தேய்ச்சு கழுவ முடியாத ஒரு கண்டிஷன்ல போயிடுச்சு அப்படின்னா, நெறைய பேர் அந்த கிண்ணத்தையே வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து செய்யாம, இத வந்து நம்ம ஊற வச்சு தேய்க்கணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து டைம் ரொம்பவே அதிகமா எடுக்கும் இல்லையா? ஸோ கையும் வலிக்க ஆரம்பிச்சுரும். அதனால நீங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் நெனைப்பீங்க, அத வந்து கொதிக்க வைக்கும்போது டைம் ரொம்ப அதிகமா எடுக்கும், கேஸ் எல்லாம் செலவாகும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், ஒரு 5 நிமிஷம் இந்த பாத்திரத்த சேர்த்ததுக்கப்புறம் கொதிச்சுது அப்படின்னாலே நமக்கு போதும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, அதே சுடு தண்ணியிலே வந்து இந்த கிண்ணம் ஊறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்கும்போது இத வந்து எடுத்து தேய்ச்சு கழுவ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நல்லா பளிச்சுன்னு ஆயிடும் கிண்ணம். ஸோ இத வந்து நம்ம தூக்கி போடணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல நமக்கு தேவைப்படக்கூடிய ரொம்பவே யூஸ்ஃபுல்லான முக்கியமான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி மெத்தட்ல எந்த அடிபிடிச்ச பாத்திரமா இருந்தாலுமே நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. இப்போ நம்ம கிச்சன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரப்பான்பூச்சி தொல்லைலாம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னும்போது, இந்த ஒரு டிப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 6, 7 கிராம்பு வந்து எடுத்துக்கிட்டு, கொஞ்சமா ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊத்தி, இத வந்து நான் ஊற வச்சிருக்கேன். இது வந்து நல்லா ஊறி வரட்டும். உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா, நீங்க அப்படியே வந்து இந்த கிராம்ப வந்து ஒரு சின்ன குட்டியான மிக்ஸி கப்ல வந்து சேர்த்துக்கிட்டு, நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. டைம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்ச நேரம் நீங்க அத வந்து ஊற விடலாம். இந்த மாதிரி அடிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா அரைப்பட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு வரும். இத வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நார்மலா நீங்க வந்து அடிச்சு எடுக்காம, அதாவது மிக்ஸியில அரைச்சு எடுக்காம, கிண்ணத்துல நீங்க ஊற வச்சீங்க அப்படின்னாலே, கொஞ்ச நேரம் டைம் குடுத்தீங்க அப்படின்னும்போது, நல்லா அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி வந்துரும். இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். கோல்கேட் வந்து எடுத்திருக்கேன். எந்த பிராண்டா இருந்தாலும் ஓகே தான் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெய்னர் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரா இந்த லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த லிக்விட் மட்டுமே போதும். நம்ம கிச்சன்ல இருக்கிற கரப்பான்பூச்சிய இந்த ஒரே ஒரு லிக்விட் மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி ஓட ஓட விரட்ட முடியுங்க. இப்போ உங்களுக்கு கரப்பான்பூச்சி தொல்லை வந்து எந்த இடத்துலலாம் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே இந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த கிராம்போட வாசனைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன்ல இருக்கிற அந்த கரப்பான்பூச்சி குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா? அந்த கரப்பான்பூச்சி எதுவுமே உங்களுக்கு வந்து வரவே வராது. அது மட்டும் இல்லாம ராத்திரி நேரங்கள்ல நம்ம சில நேரங்கள்ல சிங்க்ல வந்து பாத்திரத்த அப்படியே கழுவாம வச்சுட்டு நம்ம படுத்துட்டோம் அப்படின்னும்போது, நமக்கு சிங்க் வழியா அந்த ஹோல்
ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியா கூட நமக்கு வந்து கரப்பான்பூச்சிகள் கீழேருந்து மேலே வந்து பைப் வழியா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் அந்த பாத்திரம்லாம் நம்ம கழுவாம போடும்போது, அந்த சாப்பாட்டோட ஸ்மெல்லுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராத்திரி நேரத்தில அத சாப்பிடுறதுக்காகவே நெறைய பூச்சி, கரப்பான்பூச்சி இந்த மாதிரியெல்லாம் வந்து வரும். அது மட்டும் இல்லாம பல்லி தொல்லைகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ராத்திரி நேரங்கள்ல தான் வந்து ஆள் இல்ல அப்படிங்கிறதுனால நல்லா அதோட இஷ்டத்துக்கு நம்ம கிச்சன்ல வந்து சுத்திட்டுருக்கும். எதுலலாம் அது வந்து வாய் வைக்குதோ, சில நேரங்கள்ல நம்ம அத வந்து கவனிக்காம நம்ம பிளேட் கூட எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நெறைய நோயெல்லாம் கூட வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள அவாய்ட் பண்றதுக்காகவே நீங்க இப்படி வந்து அடிக்கடி வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு தண்ணி மட்டும் நீங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு, உங்களோட சிங்க் ஏரியா, அப்புறம் சிங்க்குக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, சில டைம்ல அந்த பைப்பு போற கனெக்ஷன் வந்து ஓப்பனாவே இருக்கு அப்படின்னும்போது, நமக்கு இது வழியா கண்டிப்பா கரப்பான்பூச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல்லுமே வந்து வரும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த தண்ணிய வந்து ஊத்தி எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரே பண்ணி ஒரு கிளாத்த போட்டு தொடச்சு விடுங்க. உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்பு, அடுப்பு இந்த மாதிரியான இடங்கள்லலாம் நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சு விட்டீங்க அப்படின்னா, இத கன்டினியூஸா வாரத்துல ஒரு 3 தடவையாவது நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இப்படி வந்து செய்யும்போது உங்க கிச்சன்ல இருக்கிற பல்லி தொல்லை, கரப்பான்பூச்சி, குட்டி குட்டி பூச்சி, எறும்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு நீங்க வந்து மாவு அரைச்சு, அதுக்கப்புறம் இட்லி, தோசை பண்றதுக்கு பதிலா, இப்ப நான் சொல்ற ஐடியா படி நீங்க முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நெனைக்கிற டைமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா நீங்க வந்து இட்லி, தோசை வந்து பண்ண முடியும். இது ஒரு தடவ நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, 6 மாசம் வரைக்கும் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்ப அந்த குட்டி ஆழாக்குல கொஞ்சமா நான் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது ஒரே ஒரு ஆழாக்கு உளுத்தம் பருப்பு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்து இத வந்து ஊற வச்சிடலாங்க. உளுத்தம் பருப்பு மட்டும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சுட்டு வந்து சேர்க்க போறேன். இதில ஒரே ஒரு ஆழாக்கு நான் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இத வந்து ஒரு 1/2 மணி நேரத்திலருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நம்ம இத வந்து ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சு எடுத்துடலாம். இத வந்து ஒரு 2 தண்ணீல வந்து நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் நீங்க நல்ல தண்ணி ஊத்தி இத வந்து ஊற வச்சுருங்க. இது கூட வந்து கொஞ்சம் வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புசு புசுன்னு இட்லி செய்யணும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்து பக்குவமா மாவு அரைப்போம். ஆனா, எப்படி தான் நம்ம சில நேரங்கள்ல மாவு அரைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னாலுமே, சரியா நமக்கு வந்து அந்த புசு புசுன்னு இட்லி வந்து வரவே வராது. ஒரு மாதிரி அமுங்குன மாதிரி இருக்கும். ஆனா, இப்படி ஒரு ஐடியால நீங்க வந்து இட்லி, தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பந்து மாரி உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு வர ஆரம்பிச்சுரும். இப்போ இந்த உளுத்தம் பருப்ப நம்ம தனியா ஊற வச்சிடலாம். இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிற அரிசி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி இட்லி அரிசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இட்லி அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா சுத்தமா இருக்கிறதுனால, இத வந்து ஒரு தடவ காட்டன் துணியில போட்டு நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, அரிசிய வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கூட ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கழுவி காய வச்சு, நீங்க வந்து மிஷின்ல குடுத்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் உளுத்தம் பருப்புக்கு 4 டம்ளர் அரிசி தான் கணக்கு. நான் அதில வந்து 1 ஆழாக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருந்தேன் இல்லையா? 4 ஆழாக்கு அந்த சின்ன ஆழாக்குல 4 வந்து எடுத்திருக்கேன். இப்ப இத வந்து நான் அரிசி சுத்தமா இருக்கிறதுனால, இத அப்படியே ஸ்ட்ரைட்டா மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கிட்டு, இந்த மாதிரி நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துக்கிறேன். மாவு வந்து ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்காதீங்க. கொஞ்சம் கொர கொரப்பா நம்ம வந்து புட்டு, இடியாப்பம்லாம் செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம அரிசி மாவ வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இதுவே நீங்க ஊற வச்சு, கழுவி காய வச்சு அரைக்கிற அரிசியா இருந்தாலுமே வந்து நல்லா சூப்பரா சாஃப்ட்டா புசு புசுன்னு உங்களுக்கு வந்து இட்லி பொங்கி வரும். நான் இப்ப கொஞ்சமா அரிசி வந்து அரைச்சதுனால, இவ்ளோ மாவு தான் எனக்கு வந்து கிடைச்சது. இதுவே நான் வந்து ஒரு 2 பேட்ச் வந்து போட்டு அரைச்சுக்கிட்டேன். நீங்க அதிகமான குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்டின்னா, இதே ப்ராசஸ்ல நீங்க வந்து மிஷின்ல குடுத்து அரைச்சு வாங்கிக்கோங்க அரிசி மாவ. அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம தேவைப்படுற டைம்ல எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உளுத்தம் பருப்புமே வந்து சேர்த்து அரைச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உளுத்தம் பருப்பு நம்ம ஃப்ரெஷ்ஷாவும் நம்ம வந்து அரைச்சு அத மாவா வந்து சேர்க்கும்போது, இன்னுமே உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் குடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 பேட்சா வந்து அரைச்சு எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இத வந்து ஒரு பாத்திரத்தில வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில இருந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து உளுத்தம் பருப்பு ஊற வச்சிருந்தோம் இல்லையா? அந்த உளுத்தம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து புசு புசுன்னு ஊறி வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து இட்லிக்காக நீங்க செலக்ட் பண்ணி வாங்குற உளுத்தம் பருப்பு நல்ல ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டியா வந்து வாங்கிக்கோங்க. நல்ல உபரி குடுக்குற உளுத்தம் பருப்பா பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து உளுத்தம் பருப்பு உபரி குடுக்கல அப்டின்னும்போது, நமக்கு வந்து இட்லி கரெக்ட்டா உங்களுக்கு வந்து பொங்கி வராது.
இத வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்ல நைஸா இந்த மாதிரி வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்து அரைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா புசு புசுன்னு இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அரிசி மாவு அரைச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அதில கொஞ்சமா வந்து ஃபர்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாம ஃபர்ஸ்ட்டு இத வந்து நம்ம கலந்து விட்டுறலாம். இதே ப்ராசஸ்ல நம்ம உளுத்தம் பருப்பையும் வந்து அரிசியோட சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்க. கண்டிப்பா அந்த ப்ராசஸ் எப்படி வந்து பண்றது அப்படிங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோல நான் வந்து ஷேர் பண்றேன். அரிசி மாவு வந்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா, இப்போ நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பையும் இது கூட வந்து சேர்த்து கலந்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து அரிசி மாவ அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னும்போது, நம்ம தேவைப்படுற டைம்ல இப்ப நம்ம வந்து காலையில இட்லி பண்ண போறோம், தோசை பண்ண போறோம் அப்படின்னா, முதல் நாள் நைட்டு மட்டும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு உளுத்தம் பருப்ப வந்து அரைச்சு எடுத்து அந்த மாவோட கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து செஞ்சிடலாம். மாவு வந்து இந்த மாரி கரைக்கும்போது நல்லா கை வச்சு நல்லா அடிச்சு கலந்து விடுங்க. இந்த டைம்ல நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா, உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில மாத்திட்டு, இத வந்து அப்படியே மூடி வைக்க போறேன். இத வந்து நம்ம மறுநாள் காலையில தான் செய்ய போறோம் அப்படிங்கிறதுனால, நான் வந்து முதல் நாள் நைட்டே இத வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ மறுநாள் காலையில இது மாவு வந்து எப்படி புளிச்சு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முதல்ல வந்து எடுத்த கிண்ணம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சின்னதா இருந்ததுனால கொஞ்சம் பெரிய சைஸ் கிண்ணத்துக்கு வந்து மாத்திக்கிட்டேன். பார்த்திங்கன்னா, மாவு நல்லா புளிச்சு ரொம்ப சூப்பரா மேலே எழுந்து வந்திருக்கு பாருங்க பொங்கி. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்ப நான் ஒரு கரண்டி வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பரா இந்த மாதிரி வந்து பொங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம்ல வந்து கரண்டி போட்டு ரொம்ப அடிச்செல்லாம் மாவு வந்து கலக்காம, லைட்டா வந்து கரண்டிய வச்சு இந்த மாதிரி மாவ வந்து கலந்து விடுங்க. இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கிறதுனால, இத டைரக்ட்டா அப்படியே நம்ம வந்து இட்லி ஊத்த ஆரம்பிச்சிடலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்கா இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இட்லி வந்து போட்டுடலாம். இட்லி வந்து இதில எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா பொங்கி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ பாத்திரத்தில தண்ணி ஊத்தி இத நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து இட்லி நீங்க பண்ணுறீங்க அப்படின்னா, தண்ணி வந்து தள தளன்னு கொதிக்கும்போது தான் நம்ம வந்து மாவு ஊத்தி வைக்கிற இட்லி பிளேட்ட உள்ள வந்து வைக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா, இட்லி நமக்கு வந்து மேலே எழுந்து வரவே வராது. மாவோட பதம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இப்படி வந்து அது கொதிக்கும்போது நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். நான் முதல்ல ஒரு பிளேட் வந்து வச்சுருந்தேன் இல்லையா? அந்த பிளேட் எதுக்காக வச்சேன் அப்படின்னா, அடியில வந்து வைக்கிற இட்லி பிளேட்ல இருக்கிற இட்லி வந்து ஒரு மாதிரி ஈரமா, ஒரு மாதிரியான பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கும். அத வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அடித்தட்டு பிளேட்ட ஃபர்ஸ்ட்டு நான் வந்து வச்சுட்டேன். 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பிளேட்டும் வந்து மேல வச்சேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து செய்யும்போது, உங்களுக்கு மேல இருக்கிற இட்லி பிளேட்ல இட்லி வந்து எப்படி இருக்கோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு அடித்தட்டுல இருக்கிற இட்லியும் வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்லி வந்து எந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டா புசு புசுன்னு எழுந்து வந்திருக்கு பாருங்க. நல்லா பொங்கி மேலே எழுந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து மிஸ் ஆகவே ஆகாது. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துறலாம். இப்போ இதே மாவு வந்து யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு தோசையுமே வந்து போட்டு காட்டுறேன். தோசை ஊத்தும்போது நல்ல செவக்க செவக்க நல்லாவே வந்துச்சுங்க. அரிசி மாவு மட்டும் நீங்க அரைச்சு வைக்கிறீங்க அப்படின்னா, எப்பவுமே அரைச்சுட்டு வந்த கையோட அப்படியே ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி எப்பவுமே வந்து வச்சிடக்கூடாது. மாவு வந்து கெட்டு போயிடும். அந்த சூடு இருக்கும் இல்லையா? மிஷினோட சூடு. இப்ப நீங்க வீட்ல அரைக்கிறீங்க அப்படின்னும்போது, அந்த மிக்ஸியோட சூடு இருக்கும் பாருங்க. அந்த சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் மாவ வந்து ஒரு ஃபேன் காத்துல கொட்டி ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் தோசையுமே நல்லா செவக்க செவக்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தோசையும் வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இட்லியுமே பக்காவா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நீங்க பிகினர்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாம நல்லாவே வருங்க. எப்பவுமே வந்து இட்லிக்கு நம்ம வந்து அரிசி அளவு எடுக்கிறோம் அப்படின்னா, 4 ஆழாக்கு அரிசிக்கு 1 ஆழாக்கு வந்து உளுத்தம் பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. இதுவே நீங்க டம்ளர்ல அளக்கிறதா இருந்தாலும் அதே தான். 4க்கு 1 பங்கு அந்த மாதிரி கணக்கில வந்து சேர்த்துக்கோங்க. இட்லி வந்து நான் பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க.
அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேலைக்கு போகிற லேடிஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இது வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம அந்த மாதிரி லஞ்ச் பேக்கு வந்து கொடுத்து அனுப்புவோம் இல்லையா? இந்த டைமில் குழந்தைங்க வந்து கொண்டு போகிற சாப்பாடு ஏதாவது உள்ளே கொட்டிடுச்சு அப்படின்னும் போது அதை திரும்ப திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரியான ஸ்மெல் அடிக்கும். டெய்லி நம்ம வந்து வாஷ் பண்ணியும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி டெய்லி இன்றைக்கி ஒரு பேக்கு நாளைக்கு ஒரு பேக் அந்த மாதிரியும் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆப்ப சோடா இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி லஞ்ச் பேக்குக்குள்ளே அந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க. இப்படி வந்து செய்யும்போது அந்த லஞ்ச் பேக்குக்குள்ளே இருக்கிற அந்த வாடை எல்லாமே, அந்த சாப்பாட்டு வாடை எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இதுவே வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கவே இருக்காது. எப்போவுமே லஞ்ச் பேக்கை ஓப்பன் பண்ண உடனே குப்புன்னு ஒரு ஸ்மெல் வந்து அடிக்கும் பாருங்கள். அந்த மாதிரியான ஸ்மெல் எதுவுமே வந்து இல்லாமல் எப்போவுமே லஞ்ச் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். குழந்தைங்க கிட்ட முன்னாடியே சொல்லிவிடுங்க, இது வந்து எடுக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சில குழந்தைங்க இது எதோ சாப்பிட்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்து வாயில் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை முன்னாடியே வந்து சொல்லிவிடுங்க, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்செல்லாம் வந்து வச்சு பேக் பண்ணி குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணினேன் எல்லா ஐடியாவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.